2023 பொறுத்த வரைக்கும் OnePlus வந்து திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணி ஒன்னொன்னா வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல நிறைய ஸ்மார்ட் போன் ஆரம்பத்துல சொதப்பி இருந்தாலுமே போக போக கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பெஷலி OnePlus Open வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்ததுலயே OnePlus உடைய ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயத்தை அதில் கரெக்டா பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த வருஷத்துல இந்த OnePlus 12 தான் ஃபர்ஸ்ட் அவங்க லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேமரா. ஏன்னா இதுல சோனி உடைய அந்த புத்தம் புதிய LYT 808 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சரோட இது வரப்போகுது. அண்ட் இந்த பர்டிகுலர் கேமரா தான் உங்களுடைய பிரைமரி கேமரா. ரெண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சலுக்கான 3x பெரிஸ்கோப் வந்து லென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு அசல் பிளாட் டூனிங்கோட இந்த கேமரா எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா அது இந்தியன் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களை OnePlus Openல பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயத்தை இதில் இன்னுமே இம்ப்ரூவைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இப்போ ஏன் ப்ரோ சாம்பிள் காமிக்கலையேன்னு கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் தானே, நம்ம அன்பாக்சிங் வரும்போது எல்லாத்தையுமே கொண்டு வந்தோம். ஸோ ஒரு புது சென்சரை பற்றி பேசிட்டோம், அடுத்ததாக புது ப்ராசரை பற்றி பேசலாம். இப்போ இருக்கிறதுல லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ப்ராசர் அப்படின்னா Snapdragon 8 Gen 3 தான். ஸோ அந்த ப்ராசஸர் தான் இதில் வருது. ஸோ கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ்க்கு குறைய இருக்காதுன்றதை எதிர்பார்க்கலாம். அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரேம், லேட்டஸ்ட் ரேம் டைப் ஸ்டோரேஜ், லேட்டஸ்ட் ஸ்டோரேஜ் டைப் அதுவுமே இதில் இருக்கு. அண்ட் இதோடவே இதோடைய பேஸ் வேரியன்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 12 ஜிபில இருந்தே இப்போ ஆரம்பிக்க போது 12 ஜிபி 256 ஜிபி அப்படின்றது தான் இதோடைய பேஸ் வேரியண்டாவே இந்த வாட்டி வந்து வைக்க போறாங்க. அண்ட் டிசைன் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஐ அம் இம்ப்ரெஸ்ட். நல்ல ஒரு டிசைனாக இருக்குது. அண்ட் இந்த கேமரா கிட்ட பாருங்களேன், இந்த கேமரா டிசைனை பார்த்த மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பாருங்கள் கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமாகவே. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 2K ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. LTPO AMOLED டிஸ்பிளே தான் இதில் வந்து வருது. அண்ட் உங்களுக்கு 4500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நான் குறிப்பாக டெஸ்ட் பண்ணணும். பட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு. ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் போன வருஷம் இவங்க OnePlus 11ல கொடுக்காத ஒரு விஷயம் வயர்லெஸ் சார்ஜிங்கை இப்போ கொடுத்துருக்காங்க. அதுவும் 50 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங். நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் வயர்டு சார்ஜிங் அந்த அளவுக்கு வரல. பட் பரவாயில்ல, இவங்க அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் 5400 mAh பேட்டரியுமே இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த அளவுக்கு அதுவுமே. ஹார்ட்வேர் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்தி இருக்கு. இந்த சைடுல சாஃப்ட்வேரை பார்த்தீங்கன்னா Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வருது. 4 OS அப்டேட் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயம். இது எல்லாத்தையும் கூட சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு பிரைசிங் 60 இருந்து 65,000 ரூபாய். ஸோ இந்த பிரைசிங்ல தான் இந்த ஸ்மார்ட் போன் வரும்ன்றது போல எதிர்பார்ப்புகள் இருக்கு லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு ஆன் பேப்பர்ல ஸ்பெக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே டாப் ஆஃப் த லைன்ல இருக்கக்கூடிய ஸ்பெக் தான். பிரைசிங்கும் அதற்கு ஏற்ப வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எதிர்பார்க்கிறது அந்த கேமரா அதுவுமே நல்லா இருக்கும்ன்றா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. இந்த ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங் நமக்கு அடுத்த வாரம் நம்ம சேனல்ல வந்துடும். அந்த வீடியோல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இருக்கு, ஏதாச்சும் நான் ஸ்பெசிஃபிக்கா கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னன்றதை சொல்லுங்க, கவர் பண்ணிடுவோம்.